ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ஆர்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். அதுதாங்க மரவள்ளி கிழங்கு பொரியல். இதை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உணவு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இந்த மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கிறேன். இதை நீங்கள் நல்லா தோல் நீக்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதில் மண் இருக்கும், அதனால் நல்லா தோலை நீக்கிட்டு முதல்ல நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் தின்னாக நீளமாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி 2-3 தண்ணி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அதை வேக வைக்கலாம். இதோட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டு ஸோ இப்போ பாருங்கள், இது நீங்கள் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கான்னு. இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம். ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ இப்போ கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இனி நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் கடுகு தாளிக்கலாம். முதல்ல கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் 2-3 வத்தல் மிளகு, அதோடு சேர்த்து கறிவேப்பிலை, அப்புறம் 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஹாஃப் தேங்காய் துருவி சேர்த்துருக்குறேன். இது நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனலாக இதோட கிழங்கு சேர்த்துடலாம். ஸோ இப்போ தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இதோட நம்ம கிழங்கை இனி சேர்க்கலாம். இனி கிழங்கோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை கிடைக்கிது. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதோட சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட சாப்பிட்றதுக்கு சிக்கன் அல்லது ஃப்ரைட் ஃபிஷ் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.